பயப்படாமல். மேடம், இறக்கைகள் இந்த அறக்கட்டளை சார்பாக அந்த நிறைய நல்ல காரியம் பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த சமுதாய சேவையை எப்படி பார்க்குறேன் மேடம் ஒரு கவுன்சிலராக? நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். இது வந்து இதோடு இருக்கக்கூடாது, இன்னும் நிறைய மருத்துவம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவங்க வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் இவங்க என்னட்ட வந்திருக்காங்க. நாங்கள் வந்து என்னுடைய வார்டில் வந்து இந்த இறக்கைகள் அப்படின்ற கான்செப்டில் இவங்க வந்து என்னை வந்து தொடர்பு பண்ணுறாங்க. நான் வந்து என்னால் என்ன முடியுமோ அதை நான் இவங்களுக்காக பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து நான் எதிர்பார்க்குறேன். இவங்களோட வந்து ராமச்சந்திரா மருத்துவமனையும் சேர்ந்து இந்த கேம்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இது வந்து இன்னும் வந்து நிறைய இடத்துல என்னோடய வார்டு மட்டும் இல்லாமல் எல்லா வார்டுலையுமே பண்ணணுன்றதை வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்கள் பேர் மேடம்? என் பேர் ஹேமலதா கணபதி, 150 வார்டு கவுன்சிலர். பெண்களுக்கு இந்த மார்பக புற்றுநோயை பற்றி விழிப்புணர்வு இல்லை. முக்கால்வாசி நான் பார்த்துருக்கோம். நிறைய நாங்கள் ப்ரெஸ் மீட் போகும்போது இப்போ பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அதோட வழி என்னன்றது நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த விழிப்புணர்வை பற்றி 2 வார்த்தை சொல்லுங்கள். இல்லை, அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராமச்சந்திரா மருத்துவமனையிலேருந்து, அதாவது வருமுன் காப்போம், இதுக்கு வந்து வருமுன் காப்போம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இல்லை அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை யாரும் மாட்ட வேண்டிய நேரம் கிடையாது. அதுக்கு தான் இந்த ராமச்சந்திராவிலேருந்து பார்த்திங்கன்னா மேமோகிராம் பஸ்ஸு வந்திருக்கு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களுக்கு மார்பகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு அறிகுறி இருக்கான்னு இதுக்கான ஸ்கேன் மிஷின் வச்சுருக்காங்க. இதில் அந்த ஸ்கேனில் செக் பண்ணி அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் ஏதாவது ஃபர்தராக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டரை தொடர்பு கொண்டு அவங்க மேற்கொண்டு சிகிச்சை இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை அந்த ரிப்போர்ட்டில் பற்றி என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதோடு சேர்ந்து கர்ப்பப்பை சோதனையும் பண்ணுறோம். கர்ப்பப்பை சோதனைக்கும் பண்ணியிருக்கோம். டென்டலுக்கும் நம்ம டாக்டர்ஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். 3 வித ஸ்க்ரீனிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். டென்டல் ஸ்க்ரீனிங், பேப்ஸ்மியர் ஸ்க்ரீனிங், மேமோகிராம் ஸ்க்ரீனிங். இது 3மே வந்து பெண்களுக்காக பண்ணுறோம். முக்கியமாக இன்றைக்கி கேம்ப் வந்து ரத்தத்தின் இறக்கைகள் ட்ரஸ்ட்டும் இன்றைக்கி வந்து கவுன்சிலர் மேடம் ஹேமலதா கணபதி மேடம் வந்திருக்காங்க. தலைமை தாங்கி இன்றைக்கி சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ராமச்சந்திரா மற்றும் எல்லாமே ஒரு அழகாக இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. மக்களும் வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி இன்னும் சிறப்பாக பண்ணி முடிப்போன்ற நம்பிக்கையோடு பண்ணிகிட்ருக்கோம். வந்து கலந்துக்கிற அனைவருக்கும் நேரத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் பேர் என்ன சார்? என்னோட நேம் வந்து ஆரோக்கியராஜ். அந்த ராமச்சந்திரா மருத்துவமனையின் மேமோகிராம் கேம்ப் கோஆர்டினேட்டர், அந்த பஸ்ஸுக்கு இன்சார்ஜாக இருக்கேன். நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.